மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சரகம் அணைக்கரையில் முதலைகள் பாதுகாப்பு மையம் கிராக்கடைல் கன்சர்வேஷன் சென்டர் 2.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்ற இந்த ஆண்டுக்கான வனத்துறையின் மானிய கோரிக்கையின் போது அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கண்ணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தஞ்சை மாவட்டம் அணைக்கரையில் முதலைகள் பண்ணை மையம் அமைக்க 2.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அரியலூர் மாவட்டம் மற்றும் தஞ்சை மாவட்டத்தை இணைக்கின்ற கொள்ளிடம் ஆறு அணைக்கரை கீழணையில் வடபுறம் தென்புறம் என 2ஆக பிரிந்துள்ளது. 2 ஆறுகளிலுமே முதலைகள் அதிகமாக உள்ளது. அந்த முதலைகளால் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் கால்நடைகளுக்கும் பாதிப்பு உள்ளது. எனவே 2 பகுதிகளிலேயும் இந்த மையம் அமைக்கப்படுமா, அதுபோன்று இந்த மையம் எப்போது அமைக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, ஒரு மையம் தான் அமைக்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாமல் அந்த மழை காலத்துல அதிக முலைகள் வரும்போது, முதலைகள் வரும்போது இந்த பணிகள் வர வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற சாத்தனூர் முதலை பணியில விடுவதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கண்ணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அரியலூர் மாவட்டத்தில் நெல் சாகுபடியும் அதே போன்று தோட்டக்கலை பயிர்களும் அதிகமாக சாகுபடி செய்யப்படுகிறது. தற்போது குரங்கு, மயில், காட்டுப்பன்றி அதே போன்று மான்கள் அதிகமாக இனப்பெருக்கம் செய்து விவசாயிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. எனவே அதனை கட்டுப்படுத்துவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் என்ன விதமான நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களை, குரங்களை பொறுத்த வரைக்கும் எங்க தொந்தரவு இருக்கோ அங்க இருக்கிற மாவட்ட வன அலுவலர்களிடம் தெரிவித்தால் கூண்டுகள் அமைக்கப்பட்டு அதை பிடித்து திருப்பி வனப்பகுதிகள் விடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதே போல மயில்களை பொறுத்த வரைக்கும் அது ஷெட்யூல் 1 பேர்ட், அது மட்டும் இல்லாம நம்மளோட நேஷனல் பேர்டுங்கிறதுனால இப்போதைக்கு அதற்கான எந்த ஒரு திட்டமும் இப்போது இல்லை. இருந்தாலும் நம்முடைய மாநில அரசை பொறுத்த வரைக்கும் மயில்வன உயிரின பாதுகாப்பு பறவை என்பதால் சலீம் அலி சென்டர் ஆஃப் ஆர்னிட்டாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்டரி என்ற கூடிய இன்ஸ்டிடியூட் மூலமாக மனித மயில் மோதல்களை, விளைநிலங்களில் பயிரிடப்படும் பயிர்களை பாதுகாப்பதற்காக, சேதங்களை குறைப்பதற்காக ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.